Hi, this is Asha from Budget Friendly Tailor. So 38-inch ப்ளவுஸ்க்கான ஸ்லீவ் மார்க்கிங் வீடியோ தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பட்டி ப்ளஸ் ஸ்லீவ் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் இருக்கோம். ஸ்லீவ் வந்து எப்படி என்ன ஸ்லீவில் மெயினாக நம்ம ஒரு அகலம் சூஸ் பண்ணிடலாம், ஹைட்டு மெஷர்மெண்ட்டு படி, அதாவது உயரம் அகலம் எல்லாம் சூஸ் பண்ணிடலாம். ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பக்க உள்வளைவு, அதாவது கைக்கான உள்வளைவு எப்படி மார்க் பண்ணுறது, ஸோ எந்த ஆங்கிளில் மார்க் பண்ணணும், எவ்வளோ இன்ச் இதுக்கு கால்குலேட் பண்ணணும், அதாவது கால்குலேஷன் படி போகும்போது அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றதே நிறைய பேருக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் படி ஒரு உயரம் அகலம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த உயரம் அகலத்தை கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு ஆம்கோல் உயரம், ஷோல்டரோட அகலம் ப்ளஸ் கழுத்தோட அகலம் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஸ்லீவுக்கும் உள்வளைவுக்கும் சம்மந்தமாக இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவும் நம்ம முன்பக்கத்தையும் கனெக்ட் பண்ணுற இடம் வந்து அந்த உள்வளைவு வந்து எந்த அளவுக்கு ஸ்லீவில் உள்வளைவு கரெக்டாக இருக்கோ அதே அளவுக்கு தான் வந்து நம்ம முன்பக்க, அதாவது ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, செஸ்ட் பார்ட்டு கிராஸ் பீஸ்லையுமே அதே மாதிரி தான் நம்ம உள்வளைவு கட் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஆம்கோலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் கரெக்டாக வந்து உட்காந்துக்கிறோம். கிளாத் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச் எக்ஸஸ் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக கையை பிடிச்ச மாதிரி உட்காரும். செஸ்ட் பார்ட்டில் வந்து எக்ஸஸ் கிளாத்து இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் நான் சொல்கிறது ஒரே ஒரு ஈஸியான டிப்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆம்கோல் வைக்கணுன்றத கரெக்டான மெஷர்மெண்ட் படி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லீவு ஓகேங்களா. ஸோ ஸ்லீவையும் அதே மாதிரி வச்சுக்கணும். ஆம்கோல் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதை காட்டிலும் முன்கழுத்து பின்கழுத்து இறக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு நீட் லுக்கும் இருக்கும். அதாவது யங்ஸ்டர் தான் மேக்ஸிமம் இந்த ப்ளவுஸ்லாம் நிறையா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக போடணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கைடோடு நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது, ஸ்டிச் பண்ணி போடும்போது அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலுக்கு நம்ம ஒரு 5 இன்ச்சு 5.5 இன்ச் வைக்கிறோன்னா அதை விட ஒரு 6.5 இன்ச்சு நெக் இருக்கிற மாதிரி, ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இன்ச்சு, பேக் நெக்கு 9, 8.5 இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கை செப்பரேட்டாக நீட்டாக நம்மளுக்கு ஆம்கோலை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கு இறங்கி நீட்டாக இருக்கும். லுக் வைஸ் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இருக்கும். நிறைய பேர் அதில் தான் மிஸ்டேக் விடுவீங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த உள்வளைவு எப்படி கட் பண்ணுறது, ஸோ மார்க் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலோட ஒரு பெரிய வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் இதில் வந்து சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.